நேர்மை மட்டும்தான். உண்மை, நேர்மை, எருமை. எருமை. செந்தில் ஒரு படத்துல டைலாக் சொல்லுவாரு, அது சொன்னேன். ஏங்க என்ன மழை மழை. உட்காருங்க சார், உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார். சார் வாங்க சார், உட்காருங்க சார். அட சார், நான் தப்பா எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன். வாங்க சார், உங்களுக்கு ஃபேவரா பேசுறேன். வாங்க சார். ஏன் சார் நீங்க டென்ஷனா வரீங்க? விஜய் பாட்டு ஒன்று போட்டு வாங்க சார். விஜய் பாட்டு ஒன்று கேட்டுனா வாங்க சார், கூல் ஆயிடுவீங்க. டேடி மம்மி. இல்லங்க என்னங்க அது? இல்ல சார், பாட்டு. டேடி மம்மி வீட்டில் இல்ல, விளையாடுவோமா புள்ள இல்லடா. வேற என்ன பாட்டு பாடுறீங்க? இல்ல சார், நீங்க தானே சொன்னீங்க விஜய் பாட்டு கேட்டா நான் கூலாயிருவேன், சாந்தமாயிருவேன். ஏங்க வெறியாவுதுங்க விஜய் பாட்டு கேட்டோன்னேவா? ஏங்க சும்மா தலைவரோட பாட்டு கேட்கறது வேற. நீங்க பாடுனீங்களா இப்ப? வெறியாத்தாதீங்க. சரி ஓகே, அப்ப வேற எந்த பாட்டு தான் உங்களுக்கு வந்து கூல் படுதும்? இந்த பாட்டு இல்லைன்னா வேற எந்த பாட்டு? ஏங்க பாட்டெல்லாம் வந்து தலைவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா, நம்ம சீரியஸா சொல்றேன், தமிழ்நாட்டுல தேசிய கீதம் கிடையாது. தலைவர் சொல்ற ஒரு புதுமையான பாட்டு தான். என்ன பாட்டு? அது தலைவர் பாடுவார். அதெல்லாம் இப்ப நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. தேசிய கீதத்தை நாங்க அவாய்ட் பண்ணிட்டு எல்லா தியேட்டர் கீட்டர்ல எல்லாம் இப்ப நீங்க இது பண்றீங்க இல்லையா? ஆமா, இது இங்க நாங்க போடுற தேசிய கீதம் வந்து உக்காந்துகிட்டே கேட்கலாம். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்குங்க கேளுங்கண்ணா, அந்த பாட்டா? ஏங்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன? இல்ல சார், அந்த பாட்டு அது தேசிய கீதமாகுமா? வேற என்ன பாட்டு? வேற நான் உக்காந்துகிட்டே என்னைக்கும் ஒரு தேசிய கீதம்னா எல்லாரும் எந்திரிச்சு நிக்க வச்சு ரொம்ப கால் வலிக்க செய்யறாங்க. என்ன உக்காந்தபடியே ஒரு தேசிய கீதம் போடணுங்கிறதுக்காக தான் அந்த தேசிய கீதத்தை அவாய்ட் பண்ணிட்டு நாங்க வந்து இப்ப புதுசான ஒரு தேசிய கீதத்துக்கு தலைவர் வந்து இதுன்னு பண்ணிருக்காரு. என்ன பாட்டு சொல்லுங்க. ஏங்க அது கம்போசர் வந்து யார்கிட்ட கொடுக்கறதுன்னு இந்த பேச்சுவார்த்தையில் இருக்குங்க. யாருக்கிட்ட கொடுப்பீங்க? உங்க ஆளே கம்போஸ் பண்ணிடுவாரோ விஜய? அவர் தான் நல்லா பாட்டு பாடுறாரா சார்? எல்லாமே தெரியும். அவர் சொன்னார்னா அது சரியா தான் இருக்கும். புரியுதுங்களா? மேபி இருக்கலாம். அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும்னா ஏஆர் ரஹ்மான்ட்ட நாங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம்.